அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். மஹிந்த ராஜபக்ச வீட்டிலே மர்மமான ஒரு சடங்கு இடம்பெற்று வருவதாகவும் அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தாங்கள் விட்ட அந்த இடத்தை மீண்டும் பிடிப்பதற்காகவும் இப்போது மிக பெரும் யாகம் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவும் அவர்களுடைய பாணியிலே சொல்ல போனால் பிரித்தோதுகின்ற பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே இருந்து இலங்கையினுடைய பல பாகத்திலும் இருந்து பௌத்த பிக்குகள் வரவழைக்கப்பட்டு அந்த யாகம் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியிலே அரசியலிலே மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒரு நோக்கம் என்றும் தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது. அதோடு அந்த வீட்டிலிருந்து தான் வெளியேறும்படி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய தினம் குருநாகல் சந்திப்பிலும் வைத்து தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதோடு தன்னுடைய செலவினங்கள் 50% குறைக்கப்பட போகின்றது இந்த வெளிவரப் போகின்ற இந்த பாதீட்டிலே என்ற வரவு செலவு திட்டத்திலே என்ற அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயக்கவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் ஜோசித ராஜபக்ச பல நாட்களின் பின்னர் இப்போது ஊடக சந்திப்பிலே குறிப்பாக வாய் திறந்திருக்கின்றார். தன்னை இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் சிஐடி கைது செய்தது முதற்கொண்டு அவரை தன் விசாரணை கண்டு கொண்டு சென்று அங்கே வரும் சம்பளம் சோறும் தான் தந்தார்கள் என்ற அடிப்படையிலும் வெறும் பாயை மாத்திரம் தந்து தரையிலே படுக்கும்படி சொல்லிவிட்டார்கள் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த ஜோசித ராஜபக்ச அவர்கள். அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான திடீர் திருப்பு முனை ஒன்று ஏற்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம் ஆசாத் மௌலானா. இந்த பெயரை எல்லோருக்கும் தெரியும். காரணம், பிள்ளையான் அவர்களுக்கு பேரடி கொடுத்திருந்த பெயர் என்றால் இந்த ஆசாத் மௌலானா என்ற பெயர் தான். எனவே அவர் இப்போது சுவிட்சர்லாந்திலே இருப்பதாகவும் அங்கிருந்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை இந்த அரசு செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக விரைவிலே இந்த ஆசாத் மௌலானா அவர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மஹிந்த தரப்பிற்கு பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்திய ஒரு விடயம் என்று சொல்ல வேண்டும். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பு எல்லோருக்கும் தெரியும். இந்த மஹிந்த ராஜபக்சர்களுக்கு இப்போதைய காலகட்டம் என்பது நெருக்கடியான காலகட்டம் தான். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவினுடைய குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற ஜோசித ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, அவருடைய சகோதரர்களான பெசில் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச போன்றவர்கள் எல்லோருக்குமே ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் நிலவி வருகின்றது. இதற்கான காரணம் என்று பார்க்கின்ற போது முன்னைய வழக்குகளை இந்த அரசாங்கமானது துருவி விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். முன்னைய வழக்குகளை இப்போது தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான வழக்கு என்றால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு, தாஜிதின் கொலை வழக்கு, லசந்த விக்ரமுதுங்க கொலை வழக்கு, எக்னலி கூட கடத்தப்பட்ட வழக்கு என்று பலதரப்பட்ட வழக்குகள் இப்போது தூசு தட்டப்பட்டு மிக வேகம் எடுத்து வருகின்றது. அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் கூட அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் குருநாகலிலே ஒரு ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார். இலங்கையிலே இடம்பெற்ற இந்த கொலைகளின் பின்புலத்திலே அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படையாகவே மக்கள் சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார். அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மஹிந்த ராஜபக்ச வீட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு யாக நிகழ்வு ஒன்று யாகம் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விரதம் என்று நாங்கள் சொல்வோம், யாகம் என்று சொல்வோம். அவர்களுடைய பாணியிலே சொல்ல போனால் மத ரீதியாக பிரித்தோதுகின்ற நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றது. மத ரீதியான நிகழ்வு. இதுவும் இந்த விஜயராம மாவட்ட அவருடைய வீட்டிலே தான் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவை இந்த வீட்டை விட்டு எழுந்து வெளியே போகும்படி சொல்லப்படுகின்ற அந்த வீட்டிலே தான் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேற மாட்டாராம். வீட்டிலே இருந்து கொண்டு இந்த நிகழ்வுகள் இடம்பெறுவதாகவும் ஆஸ்கிரிய மல்வத்து பீடத்தைச் சேர்ந்த பௌத்த மதகுருமார், அதே போன்று இலங்கையினுடைய மிக பல இடங்களிலும் இருந்து வரவழைக்கப்பட்ட மதகுருமார் எல்லோருமே ஒன்றிணைந்து புத்த பெருமானுக்கு அங்கே பிரித்தோதுகின்ற நிகழ்வு இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஜாகம் வளர்க்கின்ற நிகழ்வு என்று கூட சொல்லலாம். இதில் மிக முக்கியமான விடயம் இது ஏன் என்று பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு இன்று அதனுடைய 3வது நாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனுடைய மிக முக்கியமான காரணம் என்று பார்க்கின்ற போது தொடர்ச்சியாகவே மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திற்கு நெருக்கடிகள் நிலவி வருகின்றது. எனவே அவற்றிலிருந்து தங்களுக்கு பிடித்த அந்த தோஷத்தை அல்லது நாங்கள் எங்களுடைய பாணியிலே சொல்ல போனால் தரித்திரம் பிடித்திருக்கின்றது சொல்லுவோம். எனவே அவற்றை விரட்டி அடிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் மத ரீதியான நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதாக தென்னிலங்கை ஒரு சில இணையவழி பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இது மீண்டும் அரசியலிலே தாங்கள் விட்ட இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு நாங்கள் வீழ்ந்து விட்டோம் என்று நினைத்து விடாதீர்கள் என்று ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த நாமல் ராஜபக்ச அவர்களும் குறிப்பிட்டிருந்தார். இதன் அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச இப்போது இந்த அனுராதபுரம் பகுதிகளிலே கட்சியை பலப்படுத்துகின்ற வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். இது எதற்காக என்று பார்க்கின்ற போது உள்ளூராட்சி சபை தேர்தல்களையும்
மாகாண சபை தேர்தல்களையும் கைப்பற்றுவதற்காகத்தான். இதில் மிக முக்கியமான விடயம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் என்றால் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை அடித்துக் கொள்ள யாருமே இல்லை. இதுவரையிலே இடம்பெற்ற உள்ளூராட்சி சபைகளில் அதிகமான உள்ளூராட்சி சபையை கைப்பற்றி இருப்பது என்றால் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தான், அதாவது மஹிந்த ராஜபக்சர்களுடைய கட்சி. எனவே அவர்கள் மீண்டும் நாங்கள் பலமடைவோம், எழுந்து வருவோம் என்ற அடிப்படையிலே இப்போது உள்ளூராட்சி சபையை இப்போது கைப்பற்றுவதற்காக அதிதீவிரமாக செயல்படுகின்ற போதுதான் அவர்களுடைய வீட்டிலும் இந்த ஒரு ஜாகம் அல்லது இந்த பிரித்தோதுகின்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு இடம்பெறப் போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதிலே 3வது நாள் இன்றைய நாள் அந்த வீட்டிலிருந்து தான் மஹிந்த ராஜபக்சவை வெளியே அனுப்பும்படி அல்லது வெளியேறும்படி இப்போது அடிக்கடி அனுர் அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது இப்போது சட்ட ரீதியாக கொஞ்சம் சாத்தியம் இல்லை. அதாவது இந்த இலங்கையினுடைய அரசியலமைப்பின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை புடுங்கிக் கொள்ள முடியாது என்ற விடயம் இருக்கின்றதா, அதை திடீரென பறைத்துக் கொள்ள முடியாது என்ற விடயம் இருக்கின்றதாம் 36வது பிரதி பிரிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த அரசியலமைப்பினுடைய 36வது உபபிரிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இதை மாற்றியமைத்தால் தான் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை குறைக்க முடியும் என்ற அடிப்படையிலே இப்போது அனுர அமைத்த குழு குறிப்பிட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற நாட்களிலே மீண்டும் அதாவது சட்ட திருத்தம் ஒன்றை பாராளுமன்றத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு வருவார்கள். எனவே அவர்கள் கொண்டு வந்தால் வாக்கெடுப்பு அவர்களுக்கு சாதகமாகத்தான் வரும். காரணம் 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இந்த கட்சிக்கு, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு. எனவே அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து அதன் அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்க போவதாக இப்போது சொல்லப்பட்டு வருகின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது அல்லது இன்னும் ஒரு பேரடி என்று பார்க்கின்ற போது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம் தொடர்பாக இப்போது ஆசாத் மௌலானாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இப்போது தீவிரம் காட்டி வருகின்றார்களாம் இந்த இலங்கை அரசு. அதிலும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த விடயத்தை கையிலே எடுத்திருக்கின்றார்கள். காரணம், இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினால் மிக பெரும் ஒரு இழப்பு இலங்கையில் ஏற்பட்டிருந்தது. உயிரிழப்புகள், சொத்து இழப்புகள், இலங்கை மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை, பிற நாட்டவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, சுற்றுலாத்துறை அடிவாங்கி இருந்தது. இப்படியாக பலதரப்பட்ட விடயங்கள் இடம்பெற்றிருந்தது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் காரணமாக. உயிரிழப்புகள் கடந்து இன்றும் அந்த சோகத்திலே இன்றும் காயங்கள் ஆறாத பலர் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலிலே காயமடைந்தவர்கள் இருக்கின்றார்கள். இன்றும் தங்களுடைய சுய நினைவிலே இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தாக்கம் செலுத்தியிருந்தது. எனவே இது சார்ந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு உடனடி தீர்வு காணப்படும் என்பதுதான் இந்த அனுர தரப்பினுடைய கருத்தாக இருந்தது, தேர்தல் வாக்குறுதிகளாகவும் இருந்தது. அதற்கிணங்க இப்போது அதனுடைய விடயங்கள் இப்போது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் ஒவ்வொரு நாளும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பலர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்ற செய்தி வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த ஆசாத் மௌலானா சேனல் 4 என்ற இந்த பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற தொலைக்காட்சியிலே மிக பிரபலியமான இந்த செய்தி ஊடகத்திலே ஒரு தகவல் கடந்த ஆண்டுகளிலே வெளியாக இருந்தது. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்றும், திரிபோலி என்று சொல்லப்படுகின்ற ராணுவ குழுவுக்கு தொடர்பு இருக்கின்றது என்றும், அந்த ராணுவ குழு கோட்டாபய ராஜபக்சவினுடைய கண்காணிப்பில் இயங்கி வருவதாகவும் ஆசாத் மௌலானா குற்றம் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். இந்த சேனல் 4 என்ற தொலைக்காட்சியிலே தெரிவித்திருந்தார். அதற்குள்ளே இன்னும் ஒரு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்குள்ளே இருந்த இன்னும் ஒரு அதிகாரியும் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இதற்கும் ராஜபக்சர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில், இதன் அடிப்படையிலே இந்த ஆசாத் மௌலானாவை இப்போது சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்றாராம். அவரை இலங்கைக்கு கொண்டு வந்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு இதனுடைய ஆதாரங்களை திரட்டுவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு இப்போது தீவிரம் காட்டி வருகின்றார்கள். அதன் அடிப்படையிலே இப்போது அவர் இலங்கைக்கு வருவதற்கான அத்தனை தடைகளும் நீக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் சுவிட்சர்லாந்து தங்களிடம் தஞ்சம் புகுந்தவர்களை இலங்கைக்கு பாதுகாப்பின்றி அனுப்ப முடியாது என்ற காரணத்தினால் இப்போது அந்த தூதரகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த விடயத்தை ஒரு சில இணையவழி பத்திரிகைகள் தான், அதாவது இணையவழி ஊடகங்கள் தான் இதை தமிழ் ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே மிக விரைவிலே அது சாத்தியப்படும் என்ற செய்தியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. எனவே இந்த ஆசாத் மௌலானா என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருந்தார் சொற்ப நாட்களுக்கு முன்னர். அந்த விடயம் சார்ந்து இப்போது அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த ஜோசித ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய 2வது மகனான ஜோசித ராஜபக்ச இப்போது வாய் திறந்திருக்கின்றார். பல நாட்களின் பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்தார் என்று தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிலே தன்னை கைது செய்தார், அந்த பேலியத்த பகுதியிலே வைத்து தான் ஒரு திருமண நிகழ்வு ஒன்றுக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது தன்னை கைது செய்தார்கள் என்றும், அப்படி கைது செய்தவர்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு கொண்டு சென்று பின்னர் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று தன்னை விளக்கமறியலை வைக்க சொன்னதாகவும், வைத்திருந்த அந்த காலகட்டத்திலே தனக்கு
வெறும் சம்பளம் சோறும் தான் தந்தார்கள். என்னை யாரையும் பார்ப்பதற்கு அனுமதிக்கவும் இல்லை. வெறுமனே 45 நிமிடங்கள் தான் வெளியே வந்து செல்வதற்கு விட்டார்களே ஒழிய ஏனைய நேரங்களிலே நான் உள்ளே அடைக்கப்பட்டிருந்தேன். அதோடு உறக்கம் கூட எனக்கு வரவில்லை. காரணம், உறங்குவதற்கு வெறும் பாயை தான் தந்திருந்தார்கள். பாயிலே தரையிலே படுக்கும்படி சொன்னார்கள். இதனால் உறக்கமும் வரவில்லை. எனவே சம்பளம் சோறும் தான் தந்தார்கள் என்ற அடிப்படையிலே வாய் திறந்திருக்கிறார் இப்போது இந்த ஜோசித்த ராஜபக்ச அவர்கள். அப்படி இருக்கின்ற போதுதான் 7 துப்பாக்கிகள் அவரிடம் இருந்ததாகவும் அதிலே 5 துப்பாக்கிகள் ஏற்கனவே கொடுத்து விட்டார், 2 இப்போது அவருடைய கையிலே இருக்கின்றது என்று இந்த பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த துப்பாக்கிகளையும் ஒப்படைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கிடங்க இப்போது சகல துப்பாக்கிகளையும் தன்னிடமிருந்த ஏனைய 2 துப்பாக்கிகளையும் கொண்டு வந்து இப்போது மொத்தமாக 7 துப்பாக்கிகளையும் இப்போது இந்த பாதுகாப்பு அமைச்சின் அலுவலகங்களிலே இப்போது ஒப்படைத்திருக்கின்றாராம் ஜோசித்த ராஜபக்ச. எனவே இந்த விடயமும் பேசுபொருளாகவே மாறி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார், எதிர்வருகின்ற வரவு செலவு திட்டம் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வருகின்ற போது ஜனாதிபதிக்கு, அதாவது தனக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் 50% குறைக்கப்பட போகின்றது அல்லது குறைக்க போகின்றோம் இந்த வரவு செலவு திட்டத்திலே இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதோடு தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். அந்த பயணத்தின் போது செலவு என்பது, தனக்கான செலவு என்பது வெறுமனே இந்த விமான பயணத்தினுடைய இந்த பயணச்சீட்டு தான், அதாவது டிக்கெட்டுகள் மாத்திரம்தான் எனக்கான செலவாக இருந்ததை ஒழிய வேறு எந்த செலவுகளையும் நான் செய்யவில்லை என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அதோடு அந்த செலவினத்தையும் மிக விரைவிலே நான் நாட்டிற்குள்ளே கொண்டு வந்து விடுவேன், புரிதொரு காரணிகளின் ஊடாக இலங்கைக்குள்ளே அதை வரவாக கொண்டு வந்து விடுவேன். எனவே எங்களுக்கே நாங்கள் இந்த அளவுக்கு சிக்கனமாக நாங்கள் செய்து கொள்கின்றோம். இதனால் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கே, ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவிக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். காரணம், இந்த ஜனாதிபதிகளுக்கு அரசால் வழங்கப்பட்ட வீட்டிலிருந்து அவர்கள் வெளியேறி தங்களுடைய சொந்த வீடுகளில் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால ஸ்ரீசேன, அதே போன்று சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க போன்றவர்கள் அந்த வீட்டிலே, அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான வீட்டிலே இருக்கின்றார்கள். எனவே அவர்களும் எழுந்து சென்றால் சிறப்பாக இருக்கும். காரணம், நாங்கள் மக்களினுடைய வரிப்பணத்தை செலவழிக்க விரும்பவில்லை, சரியான விதத்திலே செலவழிக்க பயன்படுத்த போகின்றோம் என்ற அடிப்படையிலும் ஜனாதிபதிக்கான அந்த செலவினங்களை கூட 50% குறைக்க போகின்றேன் என்ற அடிப்படையில் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்த விடயம்தான் பெரும் கவனத்தை ஈர்த்த விடயமாக இருக்கிறது. எனவே இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன். மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.